அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, இவனுங்கெல்லாம் என்ன ஓட்ட பிரிப்பானுங்க அப்படின்னு நீங்க நினைச்சு வேலை பார்த்தீங்கன்னா அவனுங்க சத்தமே இல்லாம சைலண்டா வேலை பார்ப்பானுங்க. அவங்களுக்கு முதல் விஷயமா முதல்ல ஏதாவது ஒண்ணு செய்வினை ஒண்ணு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க வேலையை ஆரம்பிங்க. 100க்கு 100ங்க. இத பாருங்க, எகைன் கபிலன் ஒரே சின்ன ஒரு பசங்க வார்த்தை. இங்க பாருங்க, அததான் ஒரு விஷயம் மட்டும் திருவாரூர்ல சொல்லிடுறேன், இது எல்லா கட்சியும் இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. ஜெகத் சார் ஒரு கேளுங்க, நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். சின்ன பசங்க ஒன்றும் தெரியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது. நான் இப்பயும் சொல்றேன், ஒரு காலத்துல இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு காலத்துல சின்ன பசங்க தான் இல்லைங்களா. நான் என்ன சொல்றேன்னா அவனுங்க ஓட்டு பிரிக்கிற வேலையை பார்ப்பானுங்க, அந்த வேலையை கூட பார்க்க கூடாது. அவனுங்களை வேற ஒரு இடத்துல பிஸியா வச்சிருக்கணும், அவனுங்களை வேற ஒரு இதுல பிஸியா வச்சிருங்க. அவனுங்க அந்த பக்கம் பிஸியா இருந்தானுங்கன்னா இந்த பக்கம் ஈஸியா ஓட்டு கேட்க போகலாம். அவனுங்களை எதுல வச்சு பிஸியா இருக்கணும்னு நான் சொல்ல தேவையில்லை, அது நீங்களே பாத்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்ல அது 100க்கு 100 உண்மை. அதுதான் பிஸியா இருக்கிறானுங்க. இங்கிட்டு தான் மேல கீழே இறங்கிக்கிட்டு, இந்த இவரு விவேக் ஒரு படத்துல மேல போயிட்டு ஒரு 10 இது கொடுக்கறதுக்கு பர்மிஷன், கீழே இறங்குறதுக்கு இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காப்ல. பட் எகைன் சொல்றேன், இன்னைக்கு வேட்பாளர் வந்ததுனால ஆல்ரெடி அங்கே சாம்பிளுக்கு ஒன்று அண்ணன் சொல்றேன் இவரு அன்பில் மகேஷ் வந்து தெளிவா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன், கீழே லிஸ்ட்ல இருக்கிறவங்க உங்க தொகுதி வேட்பாளர் உங்களுக்கு தெரிஞ்சவனா போய் சொல்லுங்க, நான் சொல்லணும் அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் இங்க சொல்லிடுறேன். இப்போ வந்து விஜய் கட்சியில் இருக்கிற ஒரு வேட்பாளர் இப்போ அறிவிச்சிட்டாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான், இங்கே இருந்து ஆரம்பிச்சு நம்ம இப்படியே ஒரு ஒரு கிராமமா போய் சுத்தி வேட்பாளருக்கு போகணும் முடிவு பண்ணுவான். ஓகேவா, வண்டி ரெடி பண்ணுவான். சரியா, வண்டி ரெடி பண்ணி ஊருக்குள்ள வருவான். இப்போ ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவங்க இல்லை ஏற்கனவே வந்து இப்போ அந்த ஏரியாவுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க, ஊர் தலைவர்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இந்த ஊருக்குள்ள ஊர் தலைவர்களே உனக்கு ஓட்டு கிடையாது, உள்ள வராத. என் ஊர்ல இப்படிதான் இதான் இப்ப நடக்க போகுது. இந்த வேலைய ஆக்சுவலா கபிலன் கரெக்டா விவரமா என்ன பண்ணிட்டான், ரெண்டுத்துலயுமே போயிட்டு மாநகராட்சியில சிட்டில போய் நின்ட்டான். இந்த கிராமமா போய் ஓட்டு வாங்குற பஞ்சாயத்து இவனுக்கு இல்லாம போயிட்டு பெரம்பூர் சிட்டி, திருச்சி கிழக்கு சிட்டி, இவரெல்லாம் போய் எங்க போய் ஒரு கிராமமா போறது போய் நீங்க உழைச்சு கொண்டு வாங்கடா என் தட்டுல ரசிகர்களை வச்சுக்கிட்டு அந்த வேலையை பண்ணிட்டான். சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப என் தொகுதிக்கு நான் சொல்றேன், என் தொகுதியில வந்து முருக மரனை மட்டும் போட்டிருந்தாங்கன்னா, அதிமுக போட்டிருந்தாங்கன்னா ஓப்பனா சொன்னா முருக மரம் தான் ஜெயிச்சிருவாப்ல. ஏன்னா இப்ப சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னா செந்தினை தமிழ்ச்செல்வன், விடுதலை சிறுத்தை. சரிங்களா, அந்த அளவுக்கு கொஞ்சம் தொகுதி சைடில் கொஞ்சம் கெட்ட பேர் இருக்கு, எப்படி சமாளிக்க போறாப்புலன்னு தெரியல. ஏன்னா தொகுதி பக்கமே வரல, அதான் பிரச்சனையே. இப்ப முருகமரனை போட்டு அந்த சைடு வந்து போட்டா ஓரளவுக்கு ஜெயிக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நேற்று அந்த அதிமுக ஒரு ஆளை கேட்டேன், அந்த பையன் ஈஸ்வர், அவன் என்ன சொல்றானா, இல்லைன்னா நான் பாட்டாளி மக்கள் கட்சி. என்னடா லாஜிக் எனக்கு புரியலடா, இது தனி தொகுதிடா, இதுல எப்படா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி போடுவீங்க, வரலாறே கிடையாதுடா, 15,000 வாக்கு இங்க மேல வாங்கவே முடியாதுடா, அப்படி இருக்குடா அந்த தொகுதின்னு சொன்னா. அவன் இல்ல அதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, சரி வச்சுக்க என்ன போ. இப்ப இந்த பக்கம் டிவிக்காரன் வந்து சீனிவாசன் யாரோ நிக்கிறாங்கன்னா, ஓப்பனா சொல்றேன், உள்ள தெருவுக்குள்ள ஊருக்குள்ள விட மாட்டாங்க, நீ தெருவை தாண்ட முடியாது, ஊருக்குள்ள நுழைய முடியாது. கபிலன் எனக்கு ஒரு டவுட், இது பண்ருட்டியில ஏன் வந்து விடுதலை சிறுத்தை கத்தி கொடுத்தாங்க? அது டிஎம்டிகே இல்லைன்னா டிஎம்கேவே எடுத்துட்டு இருந்திருக்கலாம், ஏன் விசிகேக்கு கொண்டு போனாங்க? அது அந்த சைட்ல தானே இருக்கீங்க நீங்க, உங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் தெரியுமா? அது ஜாதி ஓட்டு தான், வேற என்ன. இல்ல அதை விடவே விசிகே விடவே அவங்களுக்கு ஓட் பேஸ் அதிகமாச்சு, ஆனா ஸ்டில் என்ன கம்யூனிட்டி பெல்ட் அதிகமா இருக்குன்னு தெரியலங்க. ஆனா அங்க வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி பெல்ட் கொஞ்சம் இருக்கு, அது ஒண்ணு. வடலூர் நெய்வேலி சைடு கொஞ்சம் இருக்கு. குறிஞ்சிப்படியா வழக்கம் போல எப்போதும் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்க. அது கொடுத்துட்டாங்க. சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷமா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இதோட 5 தடவை நினைக்கிறேன், 5 தடவையும் அங்கதான் நிக்கிறாப்புல. ஆமா ஆமா. அதனால வந்து அந்த சைடு சிதம்பரம் சைடு திமுக நிக்குதா இல்ல கம்யூனிஸ்ட் நிக்குதான்னு தெரியல. போன தடவை நாடாளுமன்ற தேர்தலை வந்து விடுதலை சிறுத்தை திருமாவளவன் கொடுத்தாங்க, உள்ளெல்லாம் நுழைய முடியாதுங்க. இப்பயும் சொல்றேன், என் தொகுதி உள்ள டிவி காரன் உள்ள நுழைய முடியாது. ஒவ்வொரு ஊர்லயும் பிடிச்சி ஊருக்கு வெளியே நிப்பாட்டம், வெள்ளப்படம் அப்படின்றானுங்க. யார் நீ? சரிப்பா, ஒன் செகண்ட் தயவு செஞ்சு பெரம்பூர் வரவங்க வந்துருங்க, ஃபுட் அக்காமடேஷன் எல்லாம் பாத்துக்கிறோம். எப்பா இந்த பையன் சொல்றது புரியுதா இல்லையா? உழைப்பு மட்டும் தேவை. கட்சி சாராதவங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு விஜய்க்கு எதிராக நான் பிரச்சாரம் பண்ணணும், அதுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த பையன் மண்டபமா பிரியாணி அது இது மற்றது எல்லாம் இவன் அந்த பையன் பார்த்து பாப்புல.
மத்ததெல்லாம் இந்த பையன் பார்த்து பாப்புல. நீ பட்ஜெட் ஏற்றி விட்டுறாதயா கபிலா, தம்பி பார்த்து பாப்புல வந்திருக்கேன். சிட்டிசன் எல்லாம் பாத்துக்கிறேன்டாப்புல. சாப்பாடு மத்தது எல்லாம் கவனிப்பு, நல்ல ஏசி ரூம். என்ன சரணே, ஓகே தானே? என்ன இப்ப சத்தத்தை காணோம்? நீ ஏசி ரூம் உடனே இழுத்து விட்டா தம்பி இப்ப பாத்துட்டு இருக்காப்ல. இருக்கு சென்ட்ரல் ஏசி போட்டு ஒரு மண்டபத்தை புடிச்சு விட்டுருங்க, முடிஞ்சு போச்சுங்க. நம்ம ஆளுங்க அவனுக்காக வேலை செய்யறதுக்கு ஏசி இல்லாம எதிர்பார்த்துட்டு இருக்க போறீங்க. போனா அங்க பாருங்க 30 பேர் களத்துல 10 நாளா அடிச்சுட்டு இருக்காங்க. இல்ல அந்த மண்டபம் ஏசி தான் இருக்கும். அவர் சொன்ன மண்டபம் வந்து அந்த இப்போ அப்புறம் என்ன ஏசி மண்டபம் அழகா போயிட்டு சாப்பிட்டு நல்லா பார்த்துட்டு எதிராக அவனுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு விட்டுவாங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல சரணே, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். நேத்து எக்ஸ்பைரி ஒரு ட்விட்டு போட்டான். அவனுக்கு நான் வந்து ரிப்ளை ட்விட்டு போட்டேன். என்னன்னா, இப்ப அங்க பெரம்பூர் தொகுதியில வந்து விஜய் ரசிகர் அதிகமா இல்ல யார் அதிகம்? இந்த கொளத்தூர் கங்கா ஆகட்டும், மொத்தம் எல்லா இடத்துலயும் ஆகட்டும், கொஞ்சம் சொல்ல. ரசிகர் மேட்டர்லாம் அவன் நிக்கிறது நானா, அது ஒரு செட்டிங்ல ஆம்ஸ்டாங் ஓட்டி உங்களுக்கு வரும்ட்டு தான், வேற எதுவுமே இல்ல. யோ, ஆம்ஸ்டாங்க 500 ஓட்டு தான் ஏன் வாங்கினாப்ல? இல்ல 10,000 ஓட்டு எடுப்பா போல அங்க அந்த ஆளு. யோ, அதனால 1,75,000 ஓட்டுல வந்து 10,000 ஓட்டுல ஒரு ஓட்டாயா? இல்ல அதுதான் பேச வச்சாங்கப்பல. 87,000 வந்திருக்காண்டா எங்க தொகுதிக்கு. வந்திருக்காண்டா இப்போ. ஆனா எனக்கு தெரிஞ்சு சிட்டிசன் தரன், உண்மையிலே சொல்றேன், பிடிஆரோட அரசியல்லயே வந்து இது ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான சூழல். இந்த பக்கம் முஸ்தபா, அந்த பக்கம் சுந்தர் சி. இந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்தை வந்து பிடிஆர் அவரோட அரசியல் வாழ்க்கையிலேயே பார்த்திருக்க மாட்டாரு. இந்த பக்கம் முஸ்தபா, அந்த பக்கம் சுந்தர் சி, பிடிஆர். ஏங்க பிரச்சாரத்துல பிடிஆர் கூட இவனுங்க எல்லாம் பேச முடியுவானுங்க? பாவங்க. தற்கொலைங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க. பிடிஆர் எல்லாம் டம்மி. ஏங்க முஸ்தபா வீட்லயே முஸ்தபாக்கு ஓட்டு போட மாட்டாங்க. தற்கொலைக்கு பிடிஆர் தொகுதி அது விஜய் இல்ல அது விஜய் வீட்டுல சொன்னாதான் கரெக்டா இருக்கும். விஜய் அப்பா என் மேல நீ கேஸ் கொடுத்துருக்க, ஓட்டு போட மாட்டேன். விஜய் அம்மா என் பேரையும் சேர்த்திருக்க. அவங்க ஒய்ஃபு சொல்லவே வேணாம், இன்னொருத்தி வச்சுட்டு இருக்கேன், கண்டிப்பா ஓட்டு போடுறான். அவங்க புள்ள எங்க அம்மாவையே பாத்துக்கலாம், ஓட்டு போட மாட்டேன். பொண்ணு சேம். அடுத்த மாசம் 20ஆம் தேதி தானே கோர்ட்டு ஹியரிங்? ஆமா. ஐயோ, இந்த அதிமுக காரங்க வேற உங்க எம்எல்ஏவே உன்னால பார்க்க முடியல. அந்த ஆளு எங்க எம்எல்ஏவே இல்லடா, நம்புக்கடா, நான் குளத்து காலைல ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தியா? சவுக்கு சங்கர் போட்டிருந்தான் எடப்பாடியின் சாணக்கியத்தனம். பிடிஆர் கேஸ யோசிச்சு பார்த்தா கலகலப்பட்டு மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு ஏரியா. வன்மத்தை அதிமுக வன்மத்தை இங்க இருக்கிறத ஐயா இல்லங்கய்யா, சொன்ன ட்ரீட் பார்த்தோம் சென்னையில, அதான் சொல்றேன். கபிலன், ஆனா அண்ணா சிம்பாலிக்கா நம்மளுக்கு ஒன்று சொல்றாரு, அதை கவனிச்சிங்களா? என்னது? அண்ணனுக்கு எல்லாமே 2 தான். ஆமாங்க, ஆமா, எல்லாமே 2 தான். அத கவனிச்சீங்களா? ஆமாங்க. அண்ணன் வந்து 2 ப்ரமோட் பண்றாரு சமீப காலமா. இல்ல அதுதான் இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப கபிலன் 2 தொகுதியில நிக்க என்ன பயம்? ஒண்ணும் இல்ல. ஏங்க நாங்க 4 தொகுதி எதிர்பார்த்தாரு புசியானது, அதுக்கப்புறம் 2ல தான் நிக்க முடியும்னு சொன்னாங்க. அதனால 2ல நின்ட்டாரு. 4 முடியும்னா 4ல நின்றுப்பாரு. அண்ணனுக்கு அவ்வளவு லிஸ்ட் இருக்கு. 234 அண்ணன் நிக்கிறதா தானே பிளான் பண்ணாரு. அப்புறம் வேற வழி இல்ல, சொத்துக்களை மாத்திட்டாரு. ஒரு இன்னைக்கு வேற ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா? நான் 234 எல்லா இடத்துலயும் நான்லாம் வந்துகிட்டு இருக்க முடியாது, அதுக்காக தான் நான் ஆள வைக்கிறேன். அப்படிதான் அப்படியே அடுத்து தள்ளிடுறாரு ஒரே தள்ளா. உன்னை யார் இப்ப வர சொன்னா? உனக்கு அந்த மாதிரி வேலை எல்லாம் கொடுக்க மாட்டான், கவலைப்படாத. பிடிஆர் முஸ்தபா, இந்த பக்கம் சுந்தர்சி, கலகலப்பு 2 தான், கலகலப்பு 3 இருக்கும்.
இல்ல இதுல இவனுங்க தற்கொலையை போடுறானுங்க. பிடிஆர்லாம் இங்க டம்மி, முஸ்தபா ஈஸியா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு போடுறானுங்க. அவங்க எல்லாம் மதுரைக்கு போயிருப்பாங்களா? அவர் என்ன பண்றேன் ஏதாவது தெரியுமா ஆஹா, அவங்களுக்கு? நீங்க ஒரு பிடிஆருக்கு தான் இப்படி சொல்றீங்க. எவனோ விஎஸ் பாபுன்னு எவனே அவன் தெரியல. அதிமுக கேண்டிடேட் டேய், அவன் அதான் அதிமுக நான் சொல்றேன். காரன்டா. அவன் சிஎம் தோக்கடிச்சிருவான்னு இவனுக்கு போட்டுட்டு பேசிட்டு இருக்கான்ல, இரிட்டேட்டிங் அதெல்லாம் கேட்க எனக்கு. பிஎஸ் பாபு சரி, அண்ணா எப்படியும் ஆட்சியை அவன் பிடிக்க முடியாதுன்னு தெரியும். அவர் மேபி அதிகபட்சம் விஜய் நின்னா அவன் தொகுதியில் அவன் ஜெயிப்பான். அப்படி இருக்கிறப்ப அவன் ஏன் நேரடியா வந்து ஸ்டாலினையோ இல்ல உதயநிதி ஸ்டாலினையோ எதிர்த்து போட்டி போடக்கூடாது? போட்டி அந்த காமிச்சிருக்காரு. ஒரு தொகுதியும் போறதுக்கு பிளான். இப்ப என்னன்னா அந்த தொகுதியில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சும்மா ஒரு ஒளி தெரியுதுன்னு எட்டி கூட பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதானே? அதான் அந்த ஒளி கூட தெரியக்கூடாது. 25 வரைக்கும் ஒருத்தர் காங்கிரஸ்ல இருந்திருக்காரு, 26 வந்து தாவேக்குல சேர்ந்திருக்காரு, 29 வந்து சீட்டு கொடுத்துட்டாங்க. இதுல வந்து நான் ஒவ்வொருத்தருக்கு நேர்படியா உட்காந்து நான் பேட்டி எடுத்துன்றது ஏங்க நடுவுல ஒரு நாள் இருக்கு சரியா, அதெல்லாம் பரவாயில்ல. அங்க பாண்டிச்சேரியில அடுத்தடுத்த நாளே கொடுத்துருக்கோம். ஆமா, காலைல சேர்ந்து நைட்டு கொடுத்துருக்காங்க. அத பார்த்தா இது பரவாயில்ல. எப்ப இவரு கொடுத்துருக்காங்களா அந்த மீஷோ அம்பேத்கருக்கு? இருக்கு. தயவு செஞ்சு அம்பேத்கர்னு சொல்லாதீங்க, அவர் பேரை இல்லங்க. அதான் மீஷோ போட்ட முன்னாடி மீஷோ டூப்ளிகேட் இல்ல வாழும் எச்சிராஜான்னு அவருக்கு பேர் வைங்க, புதுசா ஒரு பேர் வைங்க. ஐயா மீஷோல கூட இப்ப நல்ல ப்ராடக்ட் வருதுயா, அது கெட்டு போன ப்ராடக்ட். அண்ணன் வேற கிஸ் அடிச்சிருக்காரு. கொடுத்திருக்காரு கிஸ். இவன் தான் 2 தொகுதி எடுத்துட்டானே, அப்புறம் எதுக்கு இவனை கிஸ் அடிக்கிறான்? சொல்லுங்க சைத்தம்மா. ஐயா எல்லாத்தையும் நோட் பண்ணேன். திருப்பத்தூர் தொகுதி பாத்தீங்களா? போன வாரம் வரைக்கும் அவர் வந்து ஏடிஎம்கேல ஒன்றிய செயலாளர். இன்னைக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொன்னதும் போயிட்டு டிவிகேல நேத்தும் முந்தானேத்த ஜாயின் பண்ணாரு. இன்னைக்கு அவர் சீட்டு கொடுத்துட்டாங்க. திருப்பத்தூர் திருப்பதின்ற நேம். வெட்னரி டாக்டர் அவரு. அதே மாதிரி செய்யாறு மாவட்ட செயலாளர் அவரும் ஒரு 2 வாரம் முன்னாடி வரைக்கும் ஏடிஎம்கேல இருந்தாரு. இப்ப டக்குன்னு போயிட்டு ஜாயின் பண்ண உடனே சீட்டு கொடுத்துட்டாங்க. பெரம்பூர்ல போயிட்டு ஓட்டு கேட்க ஈஸியா இருக்கும். இப்பயும் வந்து 2 தொகுதி நிக்கிறான், எப்படியும் ஓடுவான். இந்த தொகுதி எம்எல்ஏவாலாம் இருக்க மாட்டான் அப்படின்னு. அதே மாதிரி அந்த அறிவு போறேன். செங்கோட்டையெல்லாம் கண்டிப்பா லாஸ் தான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டைரக்டா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் நிற்குது. வேளச்சேரி எப்படிப்பா? வேளச்சேரி கேக்குதா இல்லையா? கேக்குது. வேளச்சேரியில எப்படின்னா வெயிலா? யாரு வேட்பாளர்? யாரு ரெட் அந்த சீனியர் ஜர்னலிஸ்ட் ஒருத்தர் வருவாரு, அவருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்களா? பிலிக்ஸா? அவர்தான். அவனுக்கு பிலிக்ஸா? சீட்டுக்காக கட்சிக்கு வரலங்க, காசுக்காக கட்சிக்கு வந்தாங்க. அவன் சீட்டுக்காக கட்சியில வரல. அங்க சீட்டு வாங்கதாயா பெரிய விஷயம். சும்மாதாயா நிக்கிறான். யூடியூப்லயே அவ்வளவு சம்பாதிக்கிறான், அப்புறம் என்ன உனக்கு? அவன் காசுக்காக வந்தான், சீட்டுக்காக வரலாம். சுப்பிரமணிய குஸ்துக்காண்டி ஓட்டு கேட்க போறாங்க சுந்தர்ஜிக்கு. போன வாட்டியே குஷ்பு 1000 விளக்குலயே 2-3 பேர் போவே இல்லைன்னு தான் கம்ப்ளைண்ட். அவங்க வந்து இவருக்காக போறாருமா? அப்பா குட். ஷேப் புல் சீட் யூஸ் பண்ணி பார். எங்க ஏரியால எங்க கூட படிச்ச பிந்தின செட்டுக்காரனுக்கு கொடுத்துருக்காங்க சீட்டு. என்னங்க லெஃப்ட் பாயிண்ட் எங்க ஊர்ல நிக்காம டாப்ல ஆண்டி வீட்டுல நிக்கிறாருங்க. பெரிய கோல் நல்லா இருக்குமே, அப்பதான் அடிக்க முடியும். ஆண்டி கூட நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நமக்கு பாத்தீங்கன்னா பெரிய கோலா போடி தெரியும், ஈஸியா அடிச்சிடலாம்.
இல்ல பூபதி, ஆண்டி வீட்டுல தான் போய் சிக்கன அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல இடையில போய் சிக்கனா கசக்க எடுத்துருவாங்கல்ல. கசி கெடுக்க அது வேற விஷயம். நவர் உட்காந்தோம்னா ஒண்ணுமெல்லாம் பண்ணி விட்டுலாமா நம்ம? முடியாம போச்சு. ஆனா ஆண்டிப்பட்டி நியூஸ்ல ஜெயிக்க முடியாது தெரியும். ஆண்டிப்பட்டி வந்து ஏடிஎம்கே வரும் இல்ல டிஎம்கே வரும், வேற எதுவும் வராது. ஆனா ஆண்டிப்பட்டில 2 முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்களே, அம்மா இருக்காங்க, ஜெயலலிதா அம்மா வின் பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க, எல்லாரும் அவங்கவுங்க தொகுதியில நியூஸ்ல வராத அடித்தடி சண்டைலாம் உங்களுக்கு தான் லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்பப்போ வந்து சொல்லுங்க ஸ்பேஸ்ல. டெய்லி ஒரு இல்ல சுவாரஸ்யமா தான் இருக்கும். கண்டிப்பா தான் மேல நம்மளுக்கு நம்ம ஊர்ல வாட்ஸ்அப் போட்டுருந்தாங்க, நானும் கொஞ்சம் இறங்கி அதை அடிச்சு விட்டேன். போனை வந்து எப்பவுமே சார்ஜ்ல வச்சுட்டு அலைங்க. எதா இருந்தாலும் பச்சை பச்சைன்னு பிடிச்சிடுங்க. ஓகே ஓகே. என்ன கபிலன் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பேசிட்டு இருந்த 3 நாள் பேசியாச்சு, விஷயத்தை எடுத்து நம்ம பேசணும்ல, அதுக்கு தான் சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்கு அவனுக்கு ஃபைனலிஸ்ட் கிடைச்ச வரைக்கும் வராது கபிலன். இப்போதைக்கு அவனுக்கு தரமாட்டானுங்க கபிலன். நாங்க ஒரே அடிதடியா போயிட்டு இருக்கோம் பாருங்க. ஆமா, இப்ப வரைக்கும் அவங்க அபிஷியல் ஆட்ல கூட போடாம வச்சிருக்காங்க. கேண்டிடேட் யாருன்னு மதியம்லாம் அஜித் ஆக்னல் மறுபடியும் போராட்டத்தில் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிளாட் இருக்குல்ல? இருக்கும் இருக்கும். 1 2 3 4 இருக்கு 12 பேருக்கு கோஹோஸ்ட் 2 இருக்கு, போடலாம். ஓகே அனிஃபா கொடுத்துட்டேன். என்ன அனிஃபா கேக்குதா? உசிலமிட்ல வந்து திமுக வேட்பாளரோட பையன் உசிலமிட்ல. என்ன அனிஃபா பிரியாணியே வரல? பிரியாணியா? சரி, இப்ப பெரம்பூர் தொகுதி திருச்சியில எங்க நிக்கிறான்? திருச்சி கிழக்கு, திருச்சி ஈஸ்ட். ஓகே, அங்க மெஜாரிட்டி கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி? அவரோட சமூகம் தான். அப்புறம் வந்து கிறிஸ்டின் ஓட்டும் முஸ்லீம் ஓட்டும் அங்க அதிகம். மொத்தம் 2,30,000 ஓட்டு. இது மதம், இது ஓகே. ஜாதி என்ன கம்யூனிட்டின்னு கேட்டேன். அதான் அவரோட சமூகம். இல்ல விஜயோட சமூகம் தான் அங்க அதிகம். கிறிஸ்டின் ஓட்டு, ஆர்சி ஓட்டு. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு திருச்சியில வந்து இந்த ரெட்டியார் கம்யூனிட்டி கொஞ்சம் அதிகம் ப்ரோ. இல்ல ஜாதி வைஸ் நான் சொல்றேன், ஜாதியில நான் சொல்றேன் ப்ரோ. நான் அவரோட கிழக்கு தொகுதியில மட்டும் சொல்றேன். அங்க சுப்பிரமணியபுரம் அங்கிட்டு. நான் திருச்சி தான் ஆக்சுவலி, நான் மேற்கு. இங்க இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தான். சிட்டி தானே அது. பக்கத்து தொகுதியில தான் நிக்கிறார். இவர் அன்பில் மகேஷ், அப்புறம் இவரு அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெட்டியார் கம்யூனிட்டி தான். அதனாலதான் நான் இல்ல அன்பில் மகேஷ் வந்து ரெட்டியார் கிடையாது. அன்பில் மகேஷ் வந்து வேற சமூகம். அந்த சமூகம் தான் அந்த திருவெரும்பூர் சைடு ஜாஸ்தி. திருவெரும்பூர், மண்டையூர், அவரோட சைடு ஃபுல்லாவே அவரோட சமூகம். ஆக்சுவலி இப்ப தாவேக்ல யார் நிப்பாட்டி இருக்காங்க திருவெரும்பூர் தொகுதியில? நவல்பட்டு விஜயா. யாருக்கும் தெரியுங்களா? ஏன்னா ஏன் கேட்கறேன்னா, இப்ப என்டிகில நிப்பாட்டி இருக்க ஜல்லிக்கட்டு ராஜேஷும் அதே சமூகம் தான். நவல்பட்டு விஜயனாலும் கிட்டத்தட்ட 4ல் 3 பேருமே வந்து ஒரே சமூகம் சேர்ந்தவங்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் திருவெரும்பூர் தொகுதியில. இது திமுக அதிமுக திருச்சி கிழக்குலயும் வந்து அதே சமூகத்தை சேர்ந்தவங்களா இல்ல அவங்க வேற ஆட்களா? இல்ல வேற. திருச்சி கிழக்கு என்டிக்கு 2 பேருமே வேற ஆட்கள். இல்ல திமுக அதிமுக நான் கேக்குறேன். திமுக வந்து அதே சமூகம் தான். இவர் இனிக்கு வருதிராஜ் வந்து அதே சமூகம் தான். ஆர்சி கிறிஸ்டின் தான் அவரு. அதிமுக அவர் கிடையாது. என்டிகேவும் அது கிடையாது. அப்ப வந்து அங்க டிஎம்கேவுக்கும் விஜய்க்கும் தான் டைரக்ட் போட்டி, மீதி ரெண்டும் வாய்ப்பு இல்ல. இல்ல ஆக்சுவலா அது ஏடிஎம்கேயோட கோட்டையா இருந்துச்சு 2016 வரைக்கும். அந்த வெள்ளமண்டி இது வரைக்கும் தேய்ச்சது. போன வதில வந்து அது இதா டிஎம்கேதுக்கு வந்திருக்கு. அவர் 5 வருஷம் நல்லாவே பண்ணியிருக்காரு. எல்லா ஃபாதர்ஸ் அங்க வந்து கிறிஸ்டின் ஓட்டு தான் ஜாஸ்தி. கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு சேர்த்தாலே உங்களுக்கு 70% வந்துடும். அப்படி பார்க்கும்போது ப்ரோ அப்ப ஒரு விஷயம் தெளிவா தெரியுது ப்ரோ. அவன் நிக்கிற தொகுதியிலுமே அவனுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி. 2 தொகுதியிலுமே ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸ் தான். ஆமா, ஆனா ஓட்டும் கம்மி உங்களுக்கு. 2,20,000 ஓட்டு தான்.
மொத்த ஓட்டே உங்களுக்கு அதுல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த லிஸ்ட் பேர் லிஸ்ட்லாம் வேணாம், நமக்கு போட்டோவோட வேணும். அதை எடுத்து நம்ம போட்டு கம்பேரிசன் போட்டு பண்ணிடுவோம். ஓகேவா? ப்ரோ நீங்க கட்சி ஆட்கள் இங்க கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் கேஸ்ட் வைஸே கூட அவங்க கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவங்க கிட்ட ஏதாவது எக்ஸ்டர்னல் எங்க லிஸ்ட் இருக்கும். கொடுக்குறாங்க, எங்க கொடுக்குறாங்க? சும்மா பிளாக் பேந்தர் இருக்காரு, சக்கரவர்த்தி என்ன இருக்காரு, அவங்க கிட்ட கேட்டா அவங்களுக்கு கிடைச்சிருக்குமே. எங்க கொடுக்குறாங்க? நான் தான் சொல்லிவிட்டேன், யாரு கொடுக்குறா? ஒருத்தர் என்னடா வெப்சைட் லிங்க் கொடுக்குறாங்க, நான் போய் வெப்சைட்ல லிங்க் போய் தேடி பிடிச்சி நான் ஐயா எடுத்து பண்ணுமா? ஐயா கட்சிக்காரங்களா இருந்தாலும் எங்களுக்கும் இப்பெல்லாம் தெரியாதியா. அவங்க வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது தான் எங்களுக்கும் தெரியும். எதிர்கட்சிக்காரங்களாம் என்கிட்ட கொடுப்பானா இல்ல எங்க எங்க கட்சிக்காரங்கள்ட்ட கொடுப்பானா என்ன? இல்ல அது வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது தான் தெரியும். கட்சிக்காரங்க தான் நமக்கு தெரியும். இப்ப ஏடிஎம்கே திருப்பி அதே ஆட்கள் என்னன்னா தெரியும். புதுசா யாராச்சும் நிப்பாட்டுறாங்கன்னா நமக்கு தெரியாது. ஏடிஎம்கே காரங்க இங்க பாருங்க, ஏடிஎம்கே காரங்க எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏடிஎம்கே காரங்க கூட நாங்க பல நாள் சண்டை போட்டிருக்கோம். ஒவ்வொரு வேட்பாளரும் யாரு, மாவட்ட செயலாளர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். இவன் எல்லாரும் புது கேண்டிடேட், அவங்க தெரியாது கண்டிப்பா நமக்கு. ஆமா, இவன் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரியும். இல்ல நான் திருவள்ளூர் ஏன் சொல்றேன்னா, நவுல்பட்டி விஜயும் அப்புறம் என்டிகே நிப்பாட்ட ஜல்லிக்கட்டு ராஜேஷும் போன வாட்டி எலெக்ஷன் நின்னவங்க தான். ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வந்து 24 எம்பி என்னவர் தான். அதனால அவர் என்ன சமூகம்னு தெரியும். நவுல்பட்டி விஜயன்றதும் என்னோட நண்பரோட ரிலேட்டிவ், அதனால எனக்கு தெரியும் அவர் இந்த சமூக சார்ந்தவர்ன்ட்டு. மத்தபடி எந்த இதுவும் நமக்கு தெரியாது திருச்சியில. சரி, உங்களுக்கு யாரு பூபதி? கொளத்தூர்ல இருந்து கேக்குறேன். நாங்க கொளத்தூர்ல வந்து மு.க. ஸ்டாலின், சந்தான கிருஷ்ணன் அதிமுக சார்பா சந்தான கிருஷ்ணன், நாம் தமிழ் கட்சி சார்பா வந்து சவுந்தர பாண்டியன். அப்படிலாம் இல்லை. இப்போ பிளாக் பேந்தர் சொன்னாரு விஜயோட ஆளுங்க யாருன்னு தெரியாது எனக்கு. மன்றத்துல தான் மோஸ்ட் ஆஃப் த விஜய் ஆளுங்க தெரியும். நம்ம கொளத்தூர்ல தானே பேனர் அடிப்போம். சத்தியமா சொல்றேன், பேனர் அடித்த பசங்க எவனுமே மாவட்ட செயலாளர் எவனுக்குமே சீட்டு கிடையாது. யாருன்னே தெரியாது. மற்ற கட்சியில இருந்தவங்களுக்கு தான் சீட்டு. என் ஏரியா வட சென்னை ஃபுல்லா. கொளத்தூர் தொகுதியில மறுபடியும் படிக்கிறேன். இங்க மதன் பையன் அவ்வளவு நல்லா வேலை செஞ்சான், கை காசை போட்டு வேலை செஞ்சான். குறைஞ்சபட்சம் 15 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணான் அவங்க கட்சியிலேயே. மாவட்ட செயலாளர் அவனுக்கு சீட் இல்லையே. பேசுறது கேக்குது கேக்குது தெரியல. இல்ல அவனுக்கு சீட் இல்ல. அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 2016 அப்பத்துல இருந்து அந்த பையனை நான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க பேசுறது சரணுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். கபிலன் பேச கேக்குதா சரண்? கேட்கல. பக்கு போல இருக்கு. ஒரு வாட்டி வெளில போயிட்டு வருவீங்களா? வெளியே போயிட்டு வராங்க. ஐயா, காலையில இருந்து மண்டை வலி தாங்க முடியாம கஷ்டப்பட்டு ஸ்பேஸ் போட்டிருக்கீங்க. எனக்கு இருங்க. கபிலன் எப்ப தூங்குனீங்க, எப்ப எழுந்தீங்க? நானே எழுந்துக்கல, நீங்க எப்படி எழுந்தீங்க? 2 மணிக்கு படுத்தங்க, 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேங்க, 6 மணிக்கு. ஆனா ஜிப்சி 12 மணிக்கே போய் படுத்து தூங்கிட்டீங்கல்ல? ஏன் முடியலையா? நேற்று சரியான வெயில்லையா, வெளியில கொஞ்சம் வேலை வேற, தூங்கிட்டேன். மண்டை வலி தாங்க முடியல. நைட்டு ஒரு ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஏஞ்சி போயிட்டு போய் மாத்திரை கூட என்னால வாங்க முடியல. அந்த சிச்சுவேஷன்ல, ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல உட்காந்துருக்கிறேன். வர்ற ஆத்தத்துக்கு கிளம்பி எங்கேயாச்சும் வயலுக்கு போயிட்டு குளத்துல போய் ஆத்துல எங்கேயாச்சும் விழுந்துடலாமான்னு தோணுது. செம்ம வெயில் கபிலன். நான் அம்மா ரூம்ல போய் ஏசியை போட்டு உட்காந்துருக்கிறேன் ஜிப்சி. நேற்று சாயங்காலம் முடியல ஜிப்சி என்னால. கொளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின், அதிமுக சார்பா சந்தான கிருஷ்ணன், நாம் தமிழ் சார்பா சவுந்தர பாண்டியன், டிவிகே சார்பா வி.எஸ். பாபு. இந்த வி.எஸ். பாபு யாரு? இப்ப இந்த 4 பேர்ல இவங்க 4 பேர்ல ஸ்டாலின் என்ன கம்யூனிட்டின்னு தெரியும், சந்தான கிருஷ்ணன் என்ன கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியல, சவுந்தர பாண்டியன் என்ன கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியல, வி.எஸ். பாபு என்னடா அது? என் நேத்துல இருந்து ஃபுல்லா இந்த எலெக்ஷனை இந்த தொகுதி பேசும்போதே இவன் கம்யூனிட்டி பேசாவே போறானே என்னடான்னு சொல்லி நிறைய பேர் தப்பா எடுத்துக்காதீங்க. இதை தாண்டி தான் நீங்க அரசியல பேசி ஆகணும். இதை தொடாம நீங்க அரசியல. ஐயோ, அந்த கம்யூனிட்டி எல்லாம் இல்ல. இங்க கொளத்தூர்ல பெருசா அந்த ஜாதி ஓட் பேங்க் எல்லாம் இல்ல. இங்க மேட்ரு என்னன்னா, அவர் ஏடிஎம்கேல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு வி.எஸ். பாபு சீட்டு தர்றான்னு போயிட்டா இருப்பல. அதனால அதிமுக ஒர்க் பண்ணிட்டு. வயசு என்ன 70 இருக்குமா? இருக்கும். 70 இருக்குமா சரண்? கம்மிதான் நினைக்கிறேன். இல்ல இருக்கும் 58 60 இருக்கும். வயசானவர் தான், ஒர்க் பண்ண மாட்டாருங்க. ஓகே. வில்லி
நிக்கிறான். கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன், இந்த ஆளு ஜெயிக்கவே கூடாதுயா, இந்த ஆளு ஜெயிக்கவே கூடாது. அதே மாதிரி கரூர்ல அந்த மதிவாணன் மட்டமா அவங்க ஆக்சுவலா வந்து செந்தில் பாலாஜியை மாத்தினதே வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஹோல்டே அவங்களுக்கு கிடைக்கல. இந்த டைம் அந்த ஹோல்ட பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கரூர் வந்து கோயம்புத்தூருக்கு மாத்தி விட்டுருக்காங்க. யாராச்சும் பேசுறாங்களா? ஒண்ணுமே கேட்கல. ஒரு கேம்பெயின். சரி, யார் யார் களத்துல கேம்பெயின் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? அதாவது மற்ற தொகுதிக்கு வேணாம், உங்க தொகுதிக்கு கட்சி சார்பா பண்றீங்களோ கட்சி சாராம பண்றீங்களோ எனக்கு அதை பத்தி கவலை. யாரெல்லாம் களத்துல போய் இறங்கி பண்ற ஆள் இருக்கீங்க? லிசனர்ல யாரா இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா எந்த கட்சி வேணாலும் இருங்க, அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஆனா டிவி கட்சிக்காரனை மட்டும் இருக்காதீங்க. ஒரே ஒரு மேட்ரு, நோ ஓட் ஃபார் டிவிக்கு. வாக்கு விஜய்க்கு கிடையாது, விஜய் கட்சிக்கு கிடையாது. இந்த ஸ்லோகன்ல டிஷர்ட் அடிச்சு யாரெல்லாம் விநியோகிக்க முடியும்? பத்திரா வாய் திறக்கிறாங்களா பத்தியா? உங்க கை காசை போட சொல்லல. இல்லண்ணா, இவ்வளவு தரம் வரணும்னு அவசியம் இல்லைல்ல. அவனுக்கு யார் ஓட்டு டிஷர்ட் ஆஃப்லைன்ல விநியோகிக்கணும், அவ்வளவுதான் மேட்ரு. எல்லாம் ட்ரிபிள் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், எக்ஸ்எல், 3 சைஸ், 3 சைஸ். கபிலன் ப்ரோ, இதை வந்து கட்சிக்காரங்க 99% பண்ண மாட்டாங்க. இது பண்ணுனா ஃபேன் சைடு இல்ல ஃபேன் சைடு பண்ணாதான் உண்டு. ஏன் அப்படின்னா, கட்சிக்காரங்க கிட்ட இந்த விஷயத்த நீங்க பேசுனீங்கன்னா எங்களுக்கு போட்டி ஏடிஎம்கே தான்ப்பா, நாங்க எதுக்கு அவனை தேவையில்லாம அவனை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு அவங்க போயிடுவாங்க. இதுதான் ப்ராக்டிக்கலா பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எலெக்ஷன் முடியறதுக்குள்ள செத்துணும் போலையா? ஏன் ஜிப்சி? கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், வேற வழி இல்ல. என்ன ஜிப்சி இப்பயே இந்த அடி அடிக்குது, என்னால தாங்க முடியுமான்னு தெரியல. என்னால ஏப்ரல் மாசம் தான் கிளம்பி வந்துருங்க, காலத்துக்கு வந்துருங்க. ஏசி ரூம்ல உட்காந்துருங்க. உங்களாலே முடியலையே, அண்ணன் வேற விக்க மாட்டிட்டு வேர்க்க பிரச்சாரம் பண்ணணும். அவர் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் பிரச்சாரம் பண்றவங்க யோசிக்க. அதுவும் 1க்கு 2 தொகுதி, 1க்கு போற அளவுக்கு அடிப்பானுங்க. இது 2 போதுன்னா 2க்கு போற அளவுக்கு தான் அடிப்பானுங்க. என்ன பிரச்சாரம் பண்ண போறான்? பஸ்ல ஏசி போட்டுட்டு. ஆனா உண்மையாலே கமலுக்கு இருந்த தைரியம் கூட இவனுக்கு இல்ல தெரியுமா? கமலுக்கு கூட அந்த தைரியம் வந்தது, கோயம்புத்தூர்ல நான் ஜெயிக்கிறேன், இந்த மக்களை நம்பி நிக்கிறேன்ட்டு. இவன் பாரு எவ்வளவு பொட்டத்தனமா ஒரு தொகுதிக்கு இல்லாம இன்னொரு தொகுதி போயிட்டு. யாராவது ஒருத்தர் சொன்னார்ல அண்ணனுக்கு 2 நாள் பிடிக்கும்ட்டு, கரெக்ட் தானே? நான் தான் அதுக்குள்ள ஒருத்தர் ட்விட்டர் போட்டு ஓடி வந்துட்டான் போல. பார்த்தேன், ஒருத்தர் மீம் போட்டிருந்தாரு. பார்த்தேன். கிரேசி தான் கபில் போட்டிருக்கா போல, அதுக்குள்ள கிரேசி போட்டா போலயா? நான் போட்டேனே. ஆமா, அண்ணனுக்கு 2 நாளே பிடிக்கும் தான், கரெக்ட் தான். 2ன்னு ஒரு படம் இருக்குல்ல? ஆமா, 2 கண்ணா 2 மாதவன் அனுஷ்கா நடிச்சது. ஆமா, ஆனா கண்ணா 2 லிட்டர் தின்ன ஆசைதான் கரெக்டா இருக்கும். நாங்க அதை விட இந்த லெப்ட் ரைட் வந்து அந்த கமல்ஹாசன் திறனில் வச்சு பார்ப்பல, அத்தினி பத்தினி சித்தினி, அது போடுங்க, கரெக்டா இருக்கும். 2 தொகுதியில நிக்கிறாரு அண்ணன் அப்படின்னு, அது வேணா போஸ்ட் தெரிய எடுத்தாரேன். ஆனா உண்மையாலே நீ செம வெயிலுப்பா. நேத்தே சரியான வெயில், இன்னைக்கு செமையா இருக்கு. நேற்றை விட செம வெயில் ஜிப்சி, செம வெயில். ஜிப்சி இப்பதான் பேசிட்டு இருந்த திருச்சி ஈஸ்ட்ல பொறுமையா அசால்ட்டா நம்ம இங்க நிக்கிறானம்மா அறிவிச்சுட்டானா? ஓகே அந்த லெவலுக்கு தான் அங்க ஒண்ணும் இது கொட்டாட்டம் குத்து எல்லாம் எதுவும் காணும். அது ஆக்சுவலா கரெக்டா கொண்டு போயிட்டு டெல்டால ஒரு ஓட்ட பிரிக்கணும்.
அப்புறம் இங்க சென்னையில கோட்டையில இருக்கிறதுல ஒரு ஓட்ட பிரிக்கணும்னு 2 தொகுதி இப்ப பார்த்து நிறுத்தி வச்சிருக்கிறான். இதெல்லாம் அந்த பயனுவ பண்ற வேலை. ஐயா இங்க பாருங்க பேக்கப் சிஸ்டமே யாரு என்னன்றது உலகம் தெரிய ஐயா போகுது. இவனுங்க எப்படின்னா அந்த பிதாமகன்ல அவன் அந்த குலுக்குவான் பாத்தீங்களா சூர்யா, அந்த அந்த குரூப் இவனுங்க. அதுக்கப்புறம் எங்க இருப்பாங்க எது இந்த எலெக்ஷன் முடிய அவனுங்க எங்க இருப்பாங்க ஏது கண்ணே பார்க்க முடியாது. அவனுங்க பாட்டு போயிடுவானுங்க, அடுத்த வேலை பார்க்கறதுக்கு போயிடுவானுங்க. திருப்பி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு வேளை நீங்க எங்கேயாவது ஹோப் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த எலெக்ஷன் வருவானுங்க. இல்லைன்னா கட்சியை மட்டும் அவனுங்க வேற பிசினஸ் பார்க்க போயிடுவானுங்க. இவனுங்க ஒரே ஒரு வாட்டி எத்தனை 1000 கோடி அடிக்கலான்றதான் அவனுங்க பிளானு. அது எத்தனை பேர் தெரியுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலா அதை வச்சுதான் வேற பிளானு. ஒருத்தர் சீட்டுக்கு 2 கோடி 5 கோடி செலவு பண்றான்னா அவன் அந்த பணத்தை தான் எடுப்பான். அவன் என்னத்த போய் நல்லது செய்ய போறான்? இது பொதுவா எல்லா கட்சியிலயும் நடக்கிறது தான். ஆனா இவனுங்க நான் ஊழலே பண்ண மாட்டேன், நான் ஊழலற்ற ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வரானுங்களா.